இப்போ வந்து சிவாஜி கூட இவங்க 10 படத்துக்கு மேலே நடிச்சு, அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தேவிகா எந்த படத்துல நடிச்சிருக்காங்களா? அவங்க என்னென்ன வினோதமான முறையில் தேவிகா வந்து ஒரே ஒரு படத்தில் எம்ஜிஆர் வந்து தேவிகாவோட நடித்தார். அந்த படத்துக்கு பேர் ஆனந்த ஜோதி. எம்ஜிஆருக்கு பேர் ஆனந்த், ஜோதி. இவங்களுக்கு அதில் படத்தில் பார்த்தா மறக்கவே முடியாத ஒரு தத்துவ பாட்டு. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியும். அது போல இப்படிதான் தெரியும். இதை வந்து விஸ்வநாதன் கூட சொன்னாங்க. விஸ்வநாதனும் ராமூர்த்தியும் சேர்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க பிரிஞ்சாங்க 25. இது பிரியும் பொழுது கண்ணதாசன் சொன்னாங்க, என்ன பண்றதுடா, நினைக்கிறேன் மறந்துதான் ஆகணும், என்ன பண்றது, ஒரு காலகட்டத்தில் பிரிவு வந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து ஒரு தத்துவம். கடைசியில ஒரு லைன் வரும், கண்ணதாசன் ஒரு முடிக்கிறதுல முடிப்பார். தலைவா, இணைய தெரிந்த தலைவா, என்னை தப்பா நினைச்சு என்னை புறக்கணிக்கிறாயே, அந்த சோகத்துல தான் பாடுறாங்க அவங்க. இணைய தெரிந்த தலைவா, உனக்கு என்னை புரியாதா, எனக்கு புரிஞ்சுக்கலையா, நீ புரிஞ்சுதானே காதலிச்ச, அப்ப ஏன் என்ன பிரியல அப்படிங்கிற அந்த அவர் கடைசியில ஒரு முடிச்சு போட்டு அப்படி போடுறாரு ஃபைனல். அந்த பாட்டுடைய அர்த்தம் வந்து வந்துடும், இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா அப்படிங்கிற இந்த மாதிரி பாட்டுல. இப்போ ஒரு குருவி தலையில பனகா வைக்கிற மாதிரி ஒரு நடிகைக்கு இது எல்லாம் வர இந்த கண்ணதாசனுடைய இந்த தத்துவ செறிவு மிக்க ஒரு பாடலை தன்னுடைய தோளிலும் தன்னுடைய விழிகளிலும் தன்னுடைய பார்வையிலும் ஒரு நடிகை தாங்கி அதை முன் நிறுத்தவில்லை என்றால் பாடலே அப்படி சரி. இப்போ நீங்க சிவாஜி கூட நிறைய படத்துல நடிச்சிருக்க, ஏன் எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் காரணம்? எம்ஜிஆர் வந்து இவங்களோட சரோஜா தேவியோட தான் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு ரெண்டு படத்துல இவங்களோட நடிச்சாரு. அது பேர் சாவித்திரி, வேட்டைக்காரன் நடிச்சு வெற்றி அடைஞ்சது. பரிசு என்ற படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் மாலதி அப்படிங்கிற ஒரு நடிகை, அது சபாஷ் மாப்பிள்ளைங்கிற படத்தில் அவங்களோட நடித்தார். சில நடிகைகள்லாம் 1-2 இருக்கும். ஆனால் பெருவாரியான படங்கள் சரோஜா தேவியோடு நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர்களையும் நடித்தார் என்பதே ஒரு பெரிய விஷயம். அதை நடித்து அதை வெற்றியும் அடைஞ்சு அது நல்ல பணி இல்லாத மார்கழியா படையில் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும். சார் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் வந்து இங்கே வந்து தமிழில் எம்ஜிஆர் சரோஜா தேவி, அதேமாதிரி தெலுங்குல என்டிஆர் தேவிகான்ட்டு ஒரு கட்டம் உருவாச்சு இருந்தது. அவங்களாம் புராண படங்கள், பல புராண படங்கள்ல இவங்களும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்து ஏராளமாக செஞ்சுருக்காங்க. இதில் அந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்னா என்டிஆர் வந்து தமிழ்லேயும் நடித்து கொண்டிருந்தார். கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்தா படம்படுத்தும் பாடுன்னு 55 நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆகவே 2 இதுலேயும் இருந்தவங்களில் தேவிகா அவங்க சென்னையில் பிறந்தாலும் அவங்க தெலுங்கு பெண்மணி தான், தெலுங்கு தான் தாய்மொழி. ஆகவே தெலுங்கு அழகாகவும் நல்ல முகவெட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லணும், கொஞ்சம் வெயிட்டான ஒரு ஹீரோயின்ல பிடிக்கும். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் சார், அப்போத்தி காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பார்த்தா கதாநாயகி எல்லாமே குண்டாக தான் இருந்துக்கு. நீங்கள் பத்மனியை எடுத்துட்டுக்குங்க, சாவித்திரி எடுத்துக்கங்க, தேவிகா, இதுக்கு காரணம் என்ன சார்? எங்களுக்கு புரியல. இப்போ வந்து இருக்கிற நடிகைலாம் ஸ்லிம்மாக இருக்காங்க. ஆனால் நடிகைகள்னு நீங்கள் சொல்கிறீங்க, நடிக்க தெரியறதான்னு நடிக்கவும் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அந்த காலத்தில் அப்போ பூசினப்போரும் இருக்காங்க. காரணம் அப்போ தான் அப்போ இருக்கிற ரசிகை அப்படி தான் விரும்பினாங்களா? அதுவும் ஒன்று பக்கம். இன்னொரு என்னன்னா, இவர்கள் வந்து உடல் வாகு பருமனாக இருந்தார்கள். முகத்தில் வந்து சாவித்திரி வந்து அவருடைய காட்டுகிற அந்த உணர்வுகள் ஒரு சாவித்திரின்னு சொன்னால் ஒரு இது பாசமலர்ல ஒரு தங்கையினுடைய ஒரு உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அப்படியே ஒரு அந்த இன்னசென்ஸ், கபடு சூது வாது இல்லாத ஒரு முகம் காட்டணும்னு அவன் காட்டுவாங்க. அது போலவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு மெல்லிய மிருதுவான பாவம், அப்படியே ஒரு, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு விருந்தினர் வந்தா முகம் சுழிச்சா அவங்க வந்து மயிர்
அது மாதிரி சொல் மயிர் நீப்பி உயிர் கவரிமான்னுவாங்க, அனிச்ச மலர்னு சொல்லி வாடிடும், உடனே வாடிடுவோம்ன்றாங்க. அது போல இவங்களுடைய முகம். அதுக்கு ஒரு படம் சொல்றாங்க, ஜெமினி கணேசனோட இவங்க சில படங்கள் நடித்தாங்க. அப்போ நடிக்கும்போது ஜெமினி ஸ்டூடியோவில் ஒரு படம் எடுத்தாங்க. ஜெமினி ஸ்டூடியோவில் ஒரு குடும்ப கதை. அந்த குடும்ப கதை தான் வாழ்க்கை படகு. இந்த வாழ்க்கை படகுல இவங்க ஒரு ஏழை பெண், ஆனால் மானமுள்ள ஏழை, தன்மானம். அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நடிக்கிறதுக்கு ஒரு ட்ராமா ட்ரூப்ல போகிறாங்க. அப்படி போகிறவங்களை ஒருத்தன் கதாநாயகன் பார்த்து திருமணம் செய்து கொள்கிறான். அவன் பெரிய ஜமீன்தாராக இருக்கிறவன். அவன் பண்ணி என்ன, அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம பையன் ஏதோ ஒரு நாடக பொம்பளையினுடைய வலையில் விழுந்து விட்டான், அவளை அழகை பார்த்து இப்படி ஆகிட்டான், சரியான இடத்துல இன்னொரு ஜமீன்தாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சின்னு இருக்கும் பொழுது இப்படி பல பாடல்கள்லாம் இருக்குது. அது சொல்கிறதுக்கு அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் அப்படி சொன்னான். உன்னைத்தான் நான் அறிவேன், நீ பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் உன்னை எனக்கு, நீ பணம் எனக்கு தெரியாது. உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார், என் உள்ளமெனும் மாளிகை. நான் ஏழை தான், ஆனால் என் உள்ள ஒரு மாளிகை. ஏன் பொய் சூழல்லாம் இல்லாத உண்மையான அன்பு இருக்கக்கூடிய அப்படிங்கிறதெல்லாம் பாட்டெலாம் நிறைய இருக்குது. ஆனால் இதில் பிபிஎஸ் பாட்டு இவங்களுடைய பிரிந்து விடுகிறான் கதாநாயகன். தேவிகா கிட்டேருந்து ஜெமினி கணேசன் பிரிந்து விடுகிறார். ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய ஒரு இடத்துல பார்க்குறாங்க. சிரிக்குது குழந்தை, சிரிடா கண்ணு சிரி, நீயாவது எப்போதும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ அப்படின்னு, கண்ணீரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்த கண்ணா சின்ன சின்ன கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா. அப்படி நினைக்கிறார், அந்த மாதிரி நான் இருந்தாலும் பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். அது ஒரு சரணம். சரணம் முடிச்சுட்டு கடைசியில் கடைசியில் வரும்போது இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரு? அவரிடமிருந்து பிரிந்த மனைவி, தன்னுடைய மகன் சொல்ல தெரியாது, ஆனால் அவன் புருஷன் கொஞ்சம் 2 பேர் பெற்ற பிள்ளையே. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா அப்படின்னா சொல்லிட்டு போறேன். கடைசியில் சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு அங்கே ஜன்னல்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க தேவிகா. கடைசியில் வந்து 3வது சரணம், பூ போன்ற நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா. நான் கொண்டாட்டிய சொல்றான், என்னை ஏமாத்திட்டு அவ ஏமாத்தவே இல்லை, ஏமாத்தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கான். பூ போன்ற நெஞ்சிலும் முள்ளிருக்கும் பூமியடா, பொல்லாத கண்களடா, புன்னகையும் வேஷமடா, நன்றி கட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. ஒவ்வொரு வரி இவங்களை வந்து ஊசியால் குத்துவது போல் அந்த தருணத்துல சார் இப்போ அவன் முக பாவனையை காமிப்பாங்க. சார் இன்னொன்று சார், எப்பயுமே ஒரு நடிகைன்னா ஒரு உச்சம் தொடுவாங்க, அதே மாதிரி தேவிகாவுக்கு எப்போ உச்சம் சார்? அது தேவிகாவுடைய ஒரு உச்சம், பல உச்சங்கள் இருக்கிறது. நான் ஒன்று சொன்னேன், இந்த பாட்டு இப்படி, இந்த படம் ஒரு உச்சம் தான், வாழ்க்கை படம். அதே மாதிரி கண்ணதாசன் அவங்க ரொம்ப அவர் எடுத்த படம் வானம்பாடி ஒரு படம். இந்த வானம்பாடிங்கிற படத்தை அவர் வந்து வங்காளத்திலிருந்து அந்த கதையை வாங்கி கொண்டு வந்தார். அதை வாங்கி கொண்டு வந்த வலம்புரி சோமநாதன் அவர்கள் என்னிடம் சொல்றேன். அப்போ அந்த அந்த ஒரு வங்காள கதை, அந்த வங்காள கதையை எடுத்து அதுல கதாநாயகி தேவிகா, GR நாதன் அப்படின்னு அவர் கேமராமேன், டைரக்டர், அற்புதமாக இருப்பார். அப்போ என்ன, அதில் இருக்கிற பாடல்கள் பல பாடல்கள் உண்டு. அதுல இது தேவிகா வந்து ஆரம்ப கட்டத்துல ரொம்ப திகிலா இருக்கு. அதாவது அவருடைய சொந்த மாமா முறை ஒருவனே, ஒரு பெண் தாய் தந்தையர்கள் இழந்து விட்டார், அவளை கொண்டு போய் ஒரு ஜமீன்தாருக்கு போய் அவளை அவருடைய இதுக்கு ஆசை தீர்த்து கூட்டி கொடுக்குது. அது அங்கிருந்து அவள் ஓடி விடுவார். அவர் கொண்டுட்டாரோங்கிற அபிப்பிராயம் பயந்துருவாங்க. அவர் ஏதோ அப்படி போய் ஓடினப்புறம் ஒரு பெரிய TR ராஜகுமாரியும் அவங்க குடும்பத்துல அவங்க நாங்கள் இழந்த அங்க பெண் மீனா மாதிரியே இருக்குமோன்னு அங்கே எடுத்துப்பாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பின்னணி பாடகி வருவாங்க, தேவிகா தான் இன்னொரு ரோல்.
அது 2 ரோ இருக்கு. அந்த ரோல்ல பின்னணி பாடல்லாம் அதில் காய்ப்பாங்க. இருந்தாலும் கண்ணதாசன் வந்து இந்த கதையில எடுக்கும் பொழுது ஒரு பாடல் இருந்தது. கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நெடுவினிலே கால இளம் காற்று பாடி வரும் பாட்டு இதிலும் அவன் குரலே. கண்ணன் பக்தி இல்லையா கண்ணதாசனுக்கு, அதை இவங்க அப்படியே வாசிச்சு அந்த சீன்ல இருக்காங்க. எத்தனை விதமான க்ளோஸ்அப் கோணங்கள் எடுத்து பாருங்க, நம்பவே முடியாது. அப்படி ஒரு வைரத்தை பட்டை தீட்டுவது போல் அந்த தேவிகாங்கிற நடிகையினுடைய முகம், அந்த பாவங்களை பலவித கோணங்களில் ஜிஆர்நாதன் எடுத்து அந்த பாட்டை, இந்த பாட்டே சொன்னா ஒரு விதமான அவங்களுடைய கிளைமேக்ஸ்னுடைய ஒரு பியூட்டி. அவங்களுடைய நடிப்பு இதுல ரொம்ப நடிப்புன்னா அந்த இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் அந்த ஒவ்வொரு கேமரா வந்து முகத்துல கண்ணுல இருக்கு, இமைகள்ல உட்கார்ந்துருக்கு, இந்த நாசியினுடைய இங்கே சைடுல இருக்குன்னா எப்படி இது இருக்கு? அப்படியே அந்த அந்த பாவங்கள் அப்படியே ஒரு இதழில் துடிப்பது போலவும் மயிர் காம்புகளில் அவை அப்படியே ஆடுவது போலவும் இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு நெருக்கம் கேமரா. அதை கண்ணதாசன் நம்பினார், இவர் கொடுத்து இப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா. இத்தனைக்கும் இந்த பாடலை போடும் பொழுது இது வங்காளத்தில் இருந்தது. அந்த வங்காளத்துல கோபி ஜனோ மனோ ஹரே கிரிதரோ நாகரோ ஆகோ அப்படி இந்த டியூன் அங்க இருக்கு வங்காளத்துல. அந்த டியூன் கேட்டும்போது கண்ணதாசன் சொன்னாராம், கேவி மாதவன் மியூசிக், அவர் சொன்னாராம், மாமா வேணா இந்த பாட்டு நல்லா இருக்கும், போடணும் பாட்டு இதுல. அப்போ கண்ணதாசன் எழுதி என்ன பண்ணிட்டாரு, 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை அப்படியே வைரமாக்கி விட்டார்கள். வீரமாக ஆக்கப்பட்ட அந்த பாடல் என்னுடைய ஜொலிப்பாக ஒவ்வொரு வைரத்துக்கு ஃபேசட்ஸ்னு சொல்லுவாங்க, பட்டை தீட்டது அது பட்டை. ஆமா, அந்த பட்டை தீட்டப்பட்ட பட்டை ஜொலிக்கும் ஜொலிப்பு போல் இருந்தார். வானம்பாடி வந்து கண்ணதாசனுக்கு ஒரு முக்கியமான படம்ன்றாங்க, என்ன காரணம் என்ன சார்? ஒரே பாடல்கள் நிறைந்த நல்ல ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோம். அல்ல, அதுவும் ஒரு காரணம். ஒரு கடன்ல இருந்து அவர் வந்து அது அவருடைய வாழ்க்கை திருப்பினது, அது ஒரு இதுன்றாங்க. அது பல படங்கள் அது மாதிரி. வானம்பாடி அவருக்கு வானம்பாடி அப்படிங்கிற அதனுடைய வானம்பாடி வெற்றிகரமான படம். அவர் பெரும் கடன்ல மூழ்கி இருந்தாரு. அது அவரு இந்த படம் தான் அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து கவலை இல்லாத மனிதனை 60-61 அந்த டைம்ல எடுத்தாரு. அதுக்கப்புறம் கருப்பு படம் எடுத்தாரு, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த மாதிரி நேரத்துல இந்த வானம்பாடி எடுத்தாரு. அவர் வந்து கண்ணதாசன் வந்து இவளை பத்தி, தேவிகாவை பத்தி சொல்வதில் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு உணர்வு இருந்தது. என்ன சொன்னாரு? அப்போ எல்லா நடிகைகள் எல்லாம் சினிமா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, துன்பங்கள் வரும்போது கண்ணதாசனை ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட அழுவாங்களாம். அதே மாதிரி கண்ணதாசனும் அவங்கள்ட்ட அந்த மாதிரி அவர் ஒரு நெருக்கம், 2 பேருக்கும் ஒரு புரிதல். வந்து காமம் அப்படி அப்படின்னா யார் யாருக்கும் வந்துடலாம், ஆனா ஒரு புரிதல் 2 பேருக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு இதுதான். இப்போ கண்ணதாசன் பொதுவாக அந்த ஷூட்டிங்கெல்லாம் போக மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கு. படம் எடுக்காத பட்சத்துக்கு அப்போ அவர் நடிகைகளுக்கெல்லாம் அதிகமாக பழக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகை குறிப்பாக இந்த வாரம் சந்தித்தேன் அப்படிங்கிறதுல என்னை போல் அவரை தெரிந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா அது அவரும். காசு வாங்காம கொடுத்தா, காசு கொடுப்பையா மாட்டியா கேட்காம நடிக்கிறது எல்லாம் வந்து ஏன் கேட்காமையே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ரொம்ப மனிதாபிமானமும் இருக்கிறதுன்னு. சார் இப்போ வந்து தேவிகாவுக்கு ஸ்ரீதர் ஒரு பிரேக்குன்னு சொல்றாங்க, அது என்ன மாதிரி சார்? இப்போ ஸ்ரீதர் அப்படின்னா நானும் அவரை சந்தித்திருக்கிறேன். அவருடைய ரொம்ப இயல்பான அவர் பேசுவார், ரொம்ப இயல்பாக. ஸ்ரீதர் எடுத்த படங்களில் சுமைதாங்கி எடுத்தார். சுமைதாங்கியில் வந்து ஜெமினி கூட தான். ஆனால் அதில் வந்து எந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா, என் பார்வைக்கு பார்வை தான் பதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய கேள்வி பதில். கண்ணதாசன் இந்த கேள்வி பதில் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரு.
இரண்டு உருவங்கள், ரெண்டு உதயங்கள் கலந்து விட்டது. திருமணம் எதற்கு? அது இளமையின் நாட்டியம். எது சாந்திமூர்த்தி எதுக்கு? அது இளமையின் நாட்டியம் அரங்கத்தில் வருவது ராஜா. அதுதான் பதிலாம் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அப்படிலாம் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் நெஞ்சிலோர் ஆலயம் பார்த்தேன். இந்த நெஞ்சிலோர் ஆலயம் பற்றி எனக்கு வேற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனால் அது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஒரு மெல்லிய மிருதுவான ஒரு பாத்திரங்களில் வெளியிடுவார். பெண்மணி ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிருக்கார், அவர் டாக்டராக இருக்கார். ஆனால் ஏதோ காரணத்தினால அவங்களுக்கு வேற ஒருவருடன் கல்யாணம் ஆகிடுது. அவருக்கு நோய் வந்து விடுகிறது. அந்த நோய் ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டாக்டர்கிட்ட வராது, உயிர் போகக்கூடிய இது. அப்போ டாக்டர் இவன் நோயை தீர்த்துட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொம்பளையோட இருந்துடலாம் அப்படின்னா சந்தேகம்லாம் வரக்கூடிய அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய அந்த பாவம், பழைய காதலன் அப்படிங்கிறது இல்லை, கணவனிடம் இருக்கக்கூடிய அக்கறை, கடமை, சொன்னது நீதானா, சொல் அந்த பாட்டு, இதெல்லாம் கேமராலாம் விளையாடும். அதே மாதிரி அவங்ககிட்ட அப்படி கீழே போவோம் மேலே போவோம். அதை வானம்பாடி கேஸ் முன்னாடியே நடந்த விஷயம் இது. இப்படியெல்லாம் இருப்பாங்க. அந்த இது ஒரு பாட்டில் வந்து பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா, என்னுடைய கடவுள் உன்னுடைய பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா அப்படின்னு சொல்லும் பொழுது, என் கணவனுடைய உயிரை அந்த யமதர்மன் பறித்துக் கொள்வதற்கு நான் விடுவேனா, அந்த பரம்பொருளே வந்து நின்றாலும் நான் அவனுடைய உயிரை கொடுத்து விடுவேனா, நான் ஒரு இந்த ஸ்திரீ, நான் ஒரு பதிவிரதை, என் கணவனுடைய வாழ்க்கைக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு போகும்போது, அந்த சீதாங்கிற அந்த வேடத்துல அவன் என்ன ஆயிடுறான், சாவித்திரி என்ன பண்றான், சாவித்திரி சத்தியவான வந்து யமதர்மன் பிடிச்சி இழுக்கும் பொழுது அவனே பிடிச்சி இழுத்து போடானுக்கு திரும்பி கொண்டு வந்துடுறான் உயிரை. அது போல சாவித்திரி தன்னுடைய கணவனுடைய சத்தியவானுடைய உயிர் என்கின்ற பறவையை பறந்து செல்ல விடாதது போல நான் தான் போடதான் இருக்கணும். ஏன்னா விஜயகுமாரியை வந்து ஏற்கனவே அவர் வந்து இதில் கல்யாண பரிசு எல்லாம் போட்டிருக்காரு, அது அமைதியாக நடிச்சுட்டு போனாங்க. அப்படி அவர் நடிச்சிருக்கலாம். விஜயகுமாரி கல்யாண பரிசு ஹிட்டு படம் இல்லையா அவருக்கு, அதில் வந்து அவங்க ஒரு அமைதியாக இருப்பாங்க. அந்த இந்த பாட்டு கூட வரும். இந்த பாட்டு என்ன, துள்ளாத மனமும் இந்த பாட்டு விஜயகுமாரியில் வரும். அப்போ அப்படிப்பட்ட கேரக்டர் இவங்களை போடலாம்னு நினச்சிருப்பாரு. ஆனால் விஜயகுமாரியோடைய முகபாவம் அதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் ட்ராஜடிக்கும் கொஞ்சம் நாடகத்தன்மையை கூட்டி காட்டுவதற்கெல்லாம் பயன்படும். தமிழ் நல்லா பேசுவாங்க. கண்ணதாசன் கேட்கிறார், அவர் தெலுங்கு பொண்ணா இருந்தாலும் சென்னையிலே பிறந்திருக்கிறார், அவளை விட தமிழ் யார் பேசினார்கள்னு கேட்கிறார் தேவிகாவை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு விஜயகுமாரி அங்கே கேஸ்டிங் போட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு கேட்டா, அவங்களுடைய அந்த டிராஜடியினுடைய தன்மைகள் எல்லாம் அது இந்த தேவிகாவை அதில் போட்டதுல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பியூட்டி. எனக்கு எப்படி தோணும்னா, ஒரு ஃப்ளவர், ஒரு தாமரை புஷ்பத்தினுடைய இதழ்களை நடிக்க வைத்தால் எப்படி இருக்கும், அது போல ஒரு மென்மையும் ஒரு மிருதுவான தன்மையும் நான் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும் போனா a certain vulnerability, she brings a certain vulnerability to her portraits. அதாவது இது இவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கேன், ஃப்ரெஜைலா உடைந்து விடும் போல இருக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படின்னு அவ்வளவு மென்மையா இருக்குது. அப்படி பண்ணாங்க. சரி, சரோஜா தேவிகாவுக்கும் சில அவங்க நடிக்க முடியாதப்பதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்ட்டு சில படத்துல கால ஷீட்ல கிடைக்காதல, அதனால தான். நீங்க அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்காது. இப்போ நீங்க இவர் வந்து இந்த நம்ம கண்ணதாசன் வானம்பாடியில போட்டது இவங்களை விரும்பி தான் போட்டாரு. அதே மாதிரி ஸ்ரீதர் வந்து தேடி வேற விஜயகுமாரி போட்டாலும் இவங்க போடுறது. அடுத்ததும் வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, அது வந்து ஒரு காதல் கதையில அவங்க ராஜஸ்தான்ல ஒரு பெண்ணுக்கு 7-8 வயசுல பழைய ஜென்மத்தினுடைய நினைவுகள்லாம் வருதுங்கிற மாதிரி நினைச்சு இவருக்கு வந்தோடனே இதை வச்சு படம் பண்ணலாம். ஏற்கனவே ஹிந்திலையும் வந்திருக்கிறது. அது மாதிரி நெஞ்சம் மறப்பதில்லை ரொம்ப அற்புதமான மியூசிக் விஸ்வநாத ராமூர்த்தி போட்டு அதில் என்னன்னா, அது வந்து ஒரு ஜமீன்தாருடைய மகனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் காதல். கல்யாண்குமார் அந்த நெஞ்சிலோர் ஆலயம்ல வருவாங்க அவங்க, அப்படி பழைய காதல் இருந்தாங்க. இதை அப்படி போட்டு அதை கொண்டு விடுகிறான் அந்த ஜமீன்தார். ஒரு இவர் நம்ம எம்என் நம்பியார் வந்து அந்த படத்தில் ஒரு கணவனாக வந்து ஒரு முதல் ஜென்மத்தில் தன்னுடைய மகனை ஈர்த்த காதலியை கொண்டு விடுகிறார். மகன் வந்து என்ன பண்றான், செத்து போயிடுறான். சொல்றாரு, அவன்கிட்ட முன்னாடி சொல்றாரு,
நீ எத்தனை ஜென்மத்துல இந்த பொண்ணு எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் நான் வந்து கொண்டு வேண்டான்றாரு. அப்போ இந்த வீட்டுக்கு வரான் அந்த இளை வாலிபன், அந்த அந்த இடத்துல இருக்கிற இன்னொரு பெண்ணோட காதலிக்கிறான். அப்போ திருப்பி அந்த வயதான 100 வயதுல இருக்கக்கூடிய அந்த விருது கொள்றதுக்கு வராரு. இப்ப வந்து ஒரு நடிகைனா உச்சம் அடைவாங்க, அப்புறம் டவுன் ஆகும். அதே மாதிரி இவங்களும் சந்திச்சாங்களா? ஆமா, இதெல்லாம் தான் ஒரு உச்சம்னு சொல்லலாம். அந்த 1960ல இருந்து ஒரு 65ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேடங்கள் கொஞ்சம் சின்னதாகும். இப்போ திருவிளையாடல் வந்து பல பேர் நடிச்சாங்க. அதுல வந்து இந்த செண்பகா பாண்டியனுடைய மனைவியா பொதிகை மலை அந்த பாட்டு வரும். பொதிகை அந்த ஒரே ஒரு பாட்டு அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சில சின்ன படங்கள், தேவர் படங்கள் வந்தது. அதுபோல ஒரு 70 வரைக்கும் அவங்க அப்படி அது போகிறதுக்குள்ள அப்புறம் என்ன ஆயிடுது, அவங்கள செகண்டரி சப்போர்ட்டிங் ரோலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத விலாஸ்ன்னு வரும். பாரத விலாஸில் வந்து சிவாஜி கேஆர் விஜயா ஜோடி. ஆனால் அங்கே வந்து அந்த நீங்கள் பஞ்சாபி நாடு பஞ்சாப் குலாபி அப்படிங்கிற ரோல் வருவாங்க. அன்பு சகோதரர்கள்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக இருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிருந்தோ வந்தாள் படம், சிவாஜி அற்புதமான படம். சிவாஜி ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக வந்து இருப்பாங்க. ஸோ இப்படி இப்படி ஒரு டெக்கரேட்டிவ் ஆகி போச்சு அவங்க. அந்த நேரம் தான், அதுக்கு முன்னாடியே தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப். சார் அவங்க கல்யாணம், அவங்க திருமண வாழ்க்கை எப்படி சார்? அவங்க திருமண வாழ்க்கைன்னு அவங்கள பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து இது அவங்க என்கிட்ட சொல்லலை அவங்க திருமண வாழ்க்கையை பற்றி. அவருடைய கணவர் என்னிடம் சொன்னார். கணவர் என்ன சொன்னார், சாந்திங்கிற படம் ஷூட்டிங் நடந்தது. அது பீம்சி ஏஎல் ஸ்ரீனிவாசனுடைய படம். அப்போது மேக்கப் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போது வரார் இவர் அசிஸ்டண்ட், பீம்சிங்குக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் இவங்களுடைய வருங்கால கணவர் எஸ் தேவதாஸ். இந்த எஸ் தேவதாஸ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு சௌராஷ்டிர குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த சௌராஷ்டிர குடும்பத்தினுடைய குடும்ப பெயர் சுட்டி. அவங்க அவங்க அப்பா பேர் சுப்பிராமையர். அவர் வந்து முருகன் டாக்கீஸ் அப்படிங்கிற பிரபலமான படங்கள் எடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 60களில் எம்ஜிஆர் கூட படம் தரேன்னு சொல்லிட்டு அவர் முடியாதுன்னு அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் சாதாரணமாயிட்டாங்க. அது மாதிரி அவருடைய பிள்ளை அவர் எஸ் தேவதாஸ் நல்ல உயரமாக இருப்பார். அவர் வாலிபர் இருக்கார். இப்போவும் 86-87 வயசு இருக்கார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்டாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அவர் வந்து பீம்சிங் கிட்ட பீம்சிங் கூட அவர் சொல்லியிருக்காரு. பீம்சிங் வந்து தண்ணி கொடுப்பான் அப்படின்னு யார்ட்டையும் இவர் எடுத்துன்னு வந்தாரா தண்ணி. நேரத்துக்கு சொல்லுது யாரோ ஒரு பையன் இருப்பான். யார் சொல்றது? பீம்சிங். ஏன்னா நீ பெரிய ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடக்ஷனோட பையன், நல்ல செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி இருந்தாங்க. ஆனால் அவர் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு எத்தனையோ ராமநாதன் ஒருத்தர் இருந்தார் அசிஸ்டண்ட். அப்புறம் வந்து 3-4 அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் 5வது அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஆனால் சுட்டியான ஆள். சுட்டி தானே அவர் குடும்ப பேர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கதை சாத்திட்டாங்க. இவர் சொன்னது அது அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லும்போது காலில் ஊற்றுறாங்க. யாரு? தேவிகா. யார் காலில்? அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவதாஸ். எதுக்கு? வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உன்னை விரும்புகிறேன், நீ கல்யாணம் பண்ணலன்னா நான் அப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறாரு. இல்லைம்மா, நீங்கள் உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் பெரிய நட்சத்திரம், நான் வந்து 4th அசிஸ்டன்ட், இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டு, மாத சம்பளம் வந்து எனக்கு 600 ரூபா அந்த சொல்கிறேன். 1966 அந்த டைமில் அதெல்லாம் முடியாது, கல்யாணம் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க என்ன சார் சீன்லாம் அவளை பிரமாதமாக நடிக்கிறாங்க, அவங்க நடிக்க தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க உண்மையான ஃபீலிங்காக இருந்திருக்கலாம் அந்த டைமில். ஸோ அவங்க ஃபீலிங்காக இருந்து என்ன ஆகி போச்சுன்னா 60லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கார். அவர் பெரிய டைரக்டராக வரணும்னு பார்த்துருக்கார். அவருக்கு நின்று போச்சு. நின்று போகிறது மட்டும் இல்லை, பீம்சிங்கிட்ட சொல்லவே சொல்லாமல் அவர் சொல்ல முடியல. இந்த மாதிரி இந்த நடிகை என்ன இது பண்ணிட்டாருன்னா பீம்சிங் என்ன நினைப்பார் அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு திருமணம்
நடந்தது, அமைதியாக திருப்பதி நடந்தது. அப்புறம் திருமணம் நடந்த பிறகு இப்போ கண்ணதாசன் எழுதும்போது எழுதுறாரு, அவருக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தெரியவில்லை அப்படின்லாம் எழுதுறாரு. ஆனால் அப்போது சில பேட்டிகளில் கூட நான் கணவனோட நன்றாக இருக்கிறேன், அவருக்கும் எனக்கும் எந்த தகராறும் கிடையாது, நான் 2 பேரும் சுமூகமாக பேசிக்கொள்வோம், இஷ்டத்துக்கு பேசிக்கொள்வோம், எல்லாத்தையும் வெளிப்படுத்திக் கொள்வோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கனகாங்கிற பெண்ணு வந்து, அங்கே பெண்ணு வந்து 1973 நினைக்கிறேன், அப்போ பெண்ணு பிறந்திருக்கிறது. அப்பொழுதும் அவர் சரியாகத்தான் இருந்தார், பெண்ணு சேர்ந்துதானே இருந்தாங்க. அந்த பொண்ணு பார்த்தா நீங்கள் பார்த்தா என்னை பொறுத்த மட்டும் தேவதாசனுடைய முகம் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த பொண்ணுடைய முகம். அது அப்படி இருந்துக்கிட்ட பிறகு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அவருடைய கூற்றுப்படி, தேவதாசருடைய உங்ககிட்டே சொல்லியிருக்காரு கூற்றுப்படி, அவர் அந்த பெண்ணு கொஞ்சம் 3-4 வயசுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு தந்தை விரும்புவார் இல்லை அப்படி பார்க்க. ஆமா, அதெல்லாம் அவர் அப்புறம் அவள் அப்படியே பிரிச்சுட்டா அப்படின்னு அவர் சொல்றார். சில பேர் கண்ணதாசன் போன்றவர்கள் என்ன சொல்றா, அவர் சரியா தேர்ந்தெடுக்கவில்லை. ஸோ நான் அந்த காலத்தில் நான் பிற்காலத்தில் தேவதாசை பார்த்ததுல அவர் நாகரிகமானவர், பெரிய மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர், அவர் வந்து எந்த ஒரு எடுத்தெறிந்து பேசுவதோ, திடீர்னு கோபம் வந்து விடுவதோ, பிறரை வந்து கடிந்து சொல்லுவதோ எந்த விதமான இல்லாமல் சரியாக பழகக்கூடியவராகத்தான் நான் பிற்காலத்தில் பார்த்தேன். அதெல்லாம் போய் அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, அவங்க 2 பேருக்கும் இதெல்லாம் வந்து அப்புறம் வில்லங்கம்லாம் வந்து டைவர்ஸில் போய் சொத்து தகராறுகள்லாம் போய் அதிலெல்லாம் 2 பேருக்கும் வக்கீல் வழியாக இதெல்லாம் போய் டைவர்ஸும் ஆகி, அந்த டைவர்ஸ் ஆகிடுச்சு 90லலாம் கொடுக்கிற சில பேர் ஷீ சர்வைவ்டு பை ஹஸ்பண்ட் தேவதாசன் போடுறாங்க, பத்திரிகையெல்லாம் போட்டாங்க. அவர் பிரிந்து விட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கதாநாயகியாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு, எனக்கு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ங்கிற மாதிரி அவர் ட்ரீட் பண்ண எல்லாருக்கும் பர்சனல் உறவுகளில் இருக்கும். அதுபோல் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து திடீர்னு 2002 59வது வயதில் அதுக்குள்ளே அவங்கள வந்து ரொம்ப குண்டாயிட்டாங்க. அவங்க நடிக்கும்பொழுது ஒரு படம் சத்தியம்னு 1975 சிவாஜியோட ஜோடி, அதில் வந்து போய் சிவாஜி ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு கடிதம் வரும், நீங்கள் அந்நியார், மதிப்புக்குரிய அந்நியார், மகாகணம் பொருந்திய அப்படின்னு வரும். அப்பா மகாகணமா இது மகாகணம், நான் எழுதப்பா கடிதத்தை வந்துருக்கு அப்படின்னு அவங்களோட ஸ்க்ரீன்லேயே கிண்டு கடிதத்தை எவன் எழுதான், நீ உன்னை யார் படிக்க சொன்னது, அதை வேணுன்ட்டே எழுதி அவளுக்கு குண்டாயிருக்காங்கிறத பண்ணிடு. அது வந்து பண்ணக்கூடாது ஸ்க்ரீனில், அதனால் இப்போ பண்ணியிருக்காங்க. இப்போ குண்டானதுனால அவர் ஏற்கனவே கொஞ்சம் ஷார்ட் வேலை, அதில் இருந்தது அவங்க போக போக அவங்களோட நடிக்கிற வாய்ப்பு, நடிக்க முடியாதுங்கிற ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸ்ரீதர் திருப்பி ஆரம்பத்தில் பெருசாக நிற்பண்ணவராச்சே, அது நானும் ஒரு தொழிலாளியில் 1986 அந்த டைமில் அவர் கொண்டு வந்தார். அது அந்த மாதிரி இதாச்சு. அதுக்குள்ளே தான் 89 கரகாட்டக்காரனில் வந்து அவங்க மகள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி, சில்வர் ஜூப்ளி படத்தில் மகள் வந்துட்டா. கங்கைவரன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு சினிமா உலக பழக்கங்கள்லாம் நல்லா தெரியும், அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பார்வையிலிருந்து மகள் ஒரு வினாடி கூட தப்பாத முறையிலே பார்த்து கொண்டே, கழுகு பார்வை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொன்னான். ஆனால் பாவம் அந்த 10-12 வருஷம் அமைச்சர் படங்கள் மலையாளத்துலலாம் நடித்தா, பெரிய பெரியதெல்லாம் நடித்தா. அப்புறம் 2002 அதுக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அப்பா இருந்தார், இப்போ மகள் இருந்தார். ஆனால் மகள் வந்து அப்பாவுக்கும் அவங்க திருப்பி கேஸு தொடங்கிடுச்சு, திருப்பி வில்லங்கங்கள்லாம் தொடங்கிடுது. இதுதான் என்ன நினைக்கும் பொழுது சில பேருக்கு எது கொடுத்து வச்சிருக்கிறதோ, அவர் வந்து ஒருத்தருக்கு அப்பா மகளாக இருக்கணும்னா அதுக்கும் பகவான் வச்சா இதெல்லாம் பேசுகிறாங்க. சரி, ஒரு பெரிய நடிகை சாதாரண ஒரு டைரக்டரை, அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது, அது ஒரு அந்த காலத்தில் ஒரு திருப்பு முனை தானே சார். யாருமே எந்த நடிகையுமே அது மாதிரி அப்பனா பெரிய எல்லாம். தேவயானி வந்து இன்னொரு ராஜ்குமார். ஆனால் இவருடைய இது என்னன்னா, இவர் வந்து கொஞ்சம் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன்னு, பத்மினி வந்து கல்யாணம் பண்ணும்போது சிவாஜி சொன்னாராம், தேவதாஸ் பத்மினியோடைய புருஷன் ஒன்ன மாதிரியே இருக்காதாம்பா, அவர் பிரைட்டாக இருப்பார், ஹேண்ட்ஸம் மேன் அட் தட் டைம், அண்ட் ஹீ கேம் ஃப்ரம் அ குட் ஃபேமிலி ஆஃப் முருகன் டாக்கீஸ். He was person from a high family. சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவங்களும் ஹை ஃபேமிலி, இவங்களும். ஆமாம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா தேவிகா சினிமாவில் ஜொலிச்ச அளவுக்கு வாழ்க்கை சரியாக அமையலன்ட்டு தெரியுது. இந்த மாதிரி ஆகிறது வாழ்க்கையே. அவங்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள், அது ஒரு சில பேருக்கு இல்லை, அது பிறந்தார். ஒரு கணவனும் இருந்தார்,
சில பேர் கல்யாணமே ஆகிறது கிடையாது. ஆனால் அதில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சார், தேவிகாவை பற்றி தெரியாத பல தகவல்களை ஜெம் டிவிக்காக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.